அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு ஆசீர்வாதமான மாதம் நவம்பர் மாதம் நமக்கென கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் இந்த மாதத்திற்குரிய சிந்தனையை நாம் தொடங்குகின்றோம். தந்தை அவர்கள் எனக்கு 2 டாபிக் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி உங்களோடு உரையாடுவதற்கு. 2 டாப்பிக்கில் நம் வாழ்க்கையில் எப்படி கடவுளோடு அந்த கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை உணர்வதற்கு, இறந்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, இறந்தவர்களுக்காக ஏன் நாம் ஜெபிக்கணும், இதுதான் இந்த நாட்களில் நாம் சிந்திக்கப்பட வேண்டிய காரியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அதை பற்றி சிந்திப்போம். ஒரு அடக்கத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ அடக்கத்துக்கு போயிருந்தப்ப அந்த மாலை எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டாங்க. பாடி எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ஒவ்வொன்றா எடுக்கும்போது ஒரு அம்மா இறந்தது, ஒரு அம்மா அப்போ தான் போட்டு அந்த நகையை எல்லாத்தையும் அறுத்து எடுக்கிறாங்க. அப்புறம் மூக்குத்தி போட்டிருந்துச்சு, மூக்கை அறுத்து மூக்குத்தியை கலட்ட முடியல, அது அவ்வளோ டைட் அப்படின்னு அறுத்து எடுக்கிறாங்க. என்னங்கடா அது, மனுஷன் உயிரோடு இருக்கிற வரை தான் அலங்காரம் அப்படி இப்படின்ட்டு அது ரொம்ப டைட்டாகி துருப்பிடிச்சு போயிடுச்சு போல். அறுத்து எடுத்து அதை எடுக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் வாழ்க்கை வாழ்கிற வரை தான். செத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த மதிப்பும் இல்லை. பார்த்தீங்களா, எந்த மதிப்பும் இல்லை. வாழ்கிற வரை தான் நம்ம பெரிய ராஜாக்கள் போல் அந்த உலகத்தில் வாழ்கிறோம். இறந்த அப்படின்னா, இப்போ நான் இறந்துட்டேன் அப்படின்னா பாக்கியநாதன் எப்போ வர்றாரு, பாடி எப்போ வருது, நமக்கு பேர்லாம் அப்போ இருக்காது. நமக்கு பேர் பாடி எப்போ வருதுங்க அப்படி தான் கேட்பாங்க. பாடி வந்துருச்சா அப்படின்வாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. செத்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு வாழ்க்கைக்கு உள்ளாகத்தான் நம் வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல கல்லறைக்கு நாம் போகிறோம். கல்லறைக்கு போய் இந்த நவம்பர் மாதத்தில் பயங்கரமாக அலங்காரம் பண்ணுறோம். கல்லறையெல்லாம் அலங்காரம் பண்ணி பயங்கரமாக ஒரு பூவாக போய் அப்படியே நிறைஞ்சிருக்கும். அப்படியே பயங்கர அலங்காரம், தவறு ஒன்றுமில்லை. ஏன்னா விவிலியமே சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு இறந்தார் இல்லையா. ஆண்டவர் இயேசு இறந்தப்ப மார்த்தாள் மரியாவும் காலையில் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணாங்க, அதிகாலையில் ஓடுனாங்க. சும்மா போனாங்களா, என்ன எடுத்துகிட்டு போனாங்க, நறுமணத்தை எடுத்துகிட்டு போனாங்க. கல்லறையில் வைக்கணும், அதை எல்லா இடத்துலையும் அதை ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் இயேசுனுடைய மீது கொண்ட பாசம் அவர்களை விட்டுல. நம் வாழ்க்கையிலும் கூட அந்த பாசம் இருக்குது. கல்லறை அலங்காரம் பண்ணுவது, அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இறந்தவர்களை நினைத்து பார்ப்பதற்கென்று ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது கிறிஸ்தவ சமூகம்தான். அதிகமாக எந்த கல்லறைகளுக்கும் போய் அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் நினைத்து பார்த்து அது ஒரு சிலர் இந்த ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்க. ஓராண்டு நினைவு, ஈராண்டு நினைவு, 5 ஆண்டு நினைவு, அது எல்லாரும் அடிப்பாங்க. ஆனால் கல்லறையை போய் அந்த இடத்துல போய் நினைவு கூர்ந்து ஜெபித்து அந்த ஆன்மாவுக்காக ஜெபிக்கிற ஒரு பண்பு இருக்கிறது என்றால் அது கிறிஸ்தவ சமூகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் நினைத்து பார்த்து அவர்களுக்கென்று ஜெபிக்கின்ற ஒரு பண்பாக இருக்கிறது. அப்போ நம் வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளாக மாறுகிறோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தை 5 பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாள் ஆண்டவர் இயேசுடைய கல்லறையை நோக்கி செல்கிறார். பார்க்க போகிறாங்க, நறுமண தைலத்தை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் இயேசுவை காணோம், கல்லறையில் காணோம். அப்போ அங்கே ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் ஏப்பா நீ தேடுற, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் ஏப்பா தேடுற. அப்போ கல்லறை என்பது நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதை மையப்படுத்துகிறது? கல்லறை என்பது உயிர்ப்பின் மகிமையை சித்தரிக்கிறது. கல்லறை என்பது நமக்கு அதைத்தான் நினைவுபடுத்த வேண்டும். அது உயிர்ப்பின் மகிமையை நம் வாழ்க்கையில் கொடுக்குது. உயிர்ப்பின் மகிமையை நம் வாழ்க்கையில் அது கொடுப்பது என்பதற்காகத்தான் கல்லறை மிகப்பெரிய மாற்றத்தை நம் வாழ்க்கையில் கொடுக்குது. ஏப்பா அவர் உயிரோடு இருக்கிறவர், ஏப்பா நீ கல்லறையில் போய் தேடுற? கல்லறைக்கு ஒவ்வொரு
மனிதர்களும் செல்கிறோம். இன்று நான், நாளை நீ அப்படின்னு எழுதி போட்டுருந்துச்சு ஒரு கல்லறையில். இன்று நான், நாளை நீ. எப்போ நம்ம வாழ்க்கை எப்போ மாறும்லாம் தெரியாது. ஆனால் அந்த இடம் என்பது உறுதி. நம்ம ஆடம்பரமாக மிகப்பெரிய பங்களா கட்டியிருக்கலாம், மிகப்பெரிய பங்களா கட்டியிருக்கலாம். 20 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், 1 கோடி கூட வீடு கட்டலாம். அது நிரந்தரமான வீடா? நமக்கு அந்த வீடு நிரந்தரமா? இன்றைக்கி நீங்கள் இருக்கிற வரை நிரந்தரம். உங்கள் பேரில் பட்டா இருக்கும், உங்கள் பேரில் அது சொத்து பத்திரம் எல்லாமே இருக்கும். நாளைக்கு யார் பேரில் மாறும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. யார் அதுக்காக உங்களுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருப்பா ஒன்றும் தெரியாது. ஆனால் நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் உண்டு. அது நிரந்தரமான வீடு. இது விண்ணகமே நம் தாய்நாடு. அது ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு மனிதரும் இறந்து அடக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த நினைவை நாம் நினைத்து பார்க்கிறோம் பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய நினைவு, அது மிகப்பெரிய நினைவு. அப்ப இறந்த வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற ஒரு பேரான அது ஒரு வாழ்க்கை. நாம் ஒவ்வொருவரும் அந்த இறப்பை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கிறோம். இறப்பை நோக்கி பயணப்படுபவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு பிறக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் பிறக்கிறது என்றால் இறப்பை நோக்கி ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறோம் என்பதில் மாற்றமில்லை. ஜெபிப்பவர்களாக, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஜெபிப்பவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு இறப்பின் போதும் ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி திருப்பலி வைப்போம். 3ஆம் நாள் காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 16ஆம் நாள் காரியம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 40ஆம் நாள் காரியம் பண்ணுவாங்க. நினைத்து பார்க்கிறோம், இறந்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இந்த நினைத்து பார்க்கிற அந்த பண்பு மட்டும் நமக்கு போதுமா? நினைத்து பார்க்கிற பண்பு மட்டும் நமக்கு போதுமா? அவர்களுக்காக ஜெபிக்கிற பண்பு நமக்கு வேண்டும். நினைச்சு பார்த்து ஒரு சிலர் கறியை சோறு ஆக்கி போடுவாங்க. அதெல்லாம் ஒரு தியாக பண்பு, அதில் தவறே இல்லை. அப்பாவுடைய நினைவு அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன், அம்மாவுடைய நினைவு நாள் இன்னைக்கு ஏழை மக்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன், அதெல்லாம் ஒரு தியாகத்தின் அடையாளம். அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். நினைவு நாட்களில் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது அவர்களுக்கென்று நாம் செய்கின்ற ஒரு பரிகாரம். நம் வாழ்க்கையில் நாம் ஒருவேளை வாழ்ந்தபோது அப்பா அம்மாவை கண்டுக்கலை, ஒரு மன உறுத்தலோடு செய்கிற காரியமாக கூட இருக்கலாம். அப்பா அம்மா வாழ்ந்தப்ப நான் எதுவும் செய்யலை, கண்டுக்கலை. ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அம்மா கூட நான் பல வருஷமாக பேசலை ஃபாதர், பல வருஷம் எங்கள் அம்மா கூட பேசலை. ஆனால் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா ஒவ்வொருத்தரும் பார்க்க யாரெல்லாம் போனாங்களோ, அவங்க சோகம் இல்லாமல் படுத்திருக்கிறப்ப யாரெல்லாம் பார்க்க போனாங்களோ, என் மூத்த மகன் என்கிட்ட வரவே மாட்றா, பேச மாட்றா அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அம்மா இந்த அம்மாட்ட எப்போ அவங்க அம்மா இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, மூத்த மகன் வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏக்கத்தோடு இருக்கா, போய் பார்த்தா தான் என்ன, ஏன் இன்னும் வைராக்கியத்தோடு இருக்க? அவங்க சாக போகிற நிலைமையில் இருக்காங்க, கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க, போய் பார்க்க வேண்டியதானே, பேச வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த அம்மா ரொம்ப வைராக்கியத்தோடு ஏதோ அம்மா பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக இருந்தவங்க இறுதியாக போக ஆரம்பித்தாங்க. அப்போ போனப்போ அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுச்சான். அவ்வளோ அழுக. அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு இல்லையா? வாழ்க்கையினுடைய இறுதியை நோக்கி அந்த அம்மா போய் இன்னும் அந்த அம்மா வைராக்கியத்தில் இருக்க முடியாது. என் மகன் எப்போ வருவா ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காலம். அப்போ அந்த போனதுக்கு பிறகு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா என்னை நினச்சி கோபத்தில் இல்லை, நான் தான் எங்கள் அம்மா மேலே கோபத்தில் இருந்துட்டேன், அம்மா கோபத்தில் இல்லை. பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். அவங்க கோபத்தில் இருக்காங்களோ இல்லையே, நாம் பல நேரத்தில் பிறர் மீது கோபப்பட்டு இருந்து கொண்டு அவர்களை சந்திக்காமலே இருந்து விடுகிறோம். இறப்பில் கூட ஒரு சில மனிதர்கள் சந்திக்காது இருந்து விடுகிறோம். இறப்பிலாவது அதான் கடைசி ஸ்டேஜ். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? போய் நிற்கணும். அதுலேயும் மன வருத்தத்தோட. நாளைக்கு நாம் இறந்தா என்ன ஆகும்? ஒரு பிள்ளை வராமல் போயிடும். அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன இதாக இருந்தாலும், என்ன துரோகமாக இருந்தாலும், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், என்ன மன வருத்தங்களாக இருந்தாலும், என்ன வாழ்க்கையில் அவர்களோடு சந்தித்த போராட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவங்க இறக்கும் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா போய் பார்க்கணும். இறந்ததுக்கு பிறகு மாலையை தூக்கிட்டு போகிறதுல பெரிய கௌரவம் இல்லை. அவர் இறப்பதற்கு முன்பாக அவர்களோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இறந்த பிறகும் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட வேண்டும். அந்த ஒரு காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு இருந்தார். யோபு புத்தகம் எடுங்களே. யோபு புத்தகத்தில் அதிகாரம் 1 இறை வார்த்தை 5 பார்க்கிறோம். யோபு எப்போதும் விருந்து நடத்துவார். தன் மகன்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விருந்து நடத்துவார்.
விருந்து நடத்தி எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ அதற்கு பிறகு யோபு என்ன செய்வாராம்? யோபு புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 இவ்வாறு சொல்கிறது. என்ன சொல்லுது? வாசிக்க பார்ப்போம். விருந்து நாள்களில் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் பாவம் செய்து உள்ளத்தில் ஒருவேளை அவர்கள் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு எண்ணி காலையில் எழுந்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்புக் கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். யோபு இந்த செயல் என்பது எப்போதும் செய்து கொண்டிருப்பாராம். பாருங்களேன், வாழுகின்ற போது, பிறக்கின்ற போது, இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே யோபு என்ன செய்கிறாராம்? தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து படைச்சு எல்லாம் முடிச்சு அனுப்பிச்சதுக்கு பிறகு ஒருவேளை பாவம் பண்ணியிருப்பாங்களோ நம்ம பிள்ளைங்க, கடவுளுக்கு எதிராக பேசியிருப்பாங்களா, கடவுளுக்கு எதிரான செயல்கள் பண்ணியிருப்பாங்களா, அதற்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். பாவம் போக்கும் பலி தம் பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்தார். கடவுளை என் பிள்ளைங்கள் மீது தண்டனை கொடுத்துடாதீங்க, என் பிள்ளைகள் ஒருபோதும் அந்த தண்டனையை அனுபவித்து விடக்கூடாது, என் பிள்ளைகள் எப்போதும் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், என் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்வோடு இருக்கணும், எப்போதும் நிறைவோடு என் பிள்ளைகள் வாழணும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற மகனாக அவர் இருந்து கொண்டே இருப்பாராம். வாழ்கின்ற போதே கண்ணதிர பார்க்கின்ற அந்த யோபு பாவம் செய்யாத, பேச்சால் கூட பாவம் செய்யாத ஒரு மனிதர். விவிலியத்தில் பார்க்கிறோம், பேச்சால் கூட பாவம் செய்யாத மனிதர். அவரே நினைத்து பார்த்து தம் பிள்ளைகளுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கிறார் என்றால், இறந்த பிறகும் நமக்காக நினைத்து பார்க்கணும் இல்லையா? வாழ்கின்ற போதே நம் வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற போது, இறந்த பிறகும் நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருப்போம். எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து பாவம் போக்கும் பலி என்பது ஒப்பு கொடுக்கிறது என்பது மிகப்பெரிய அது ஆசீர்வாதமானது. அதைத்தான் புனித அகஸ்டின் சொல்லுகிறார், யோபு இப்படிப்பட்ட ஒரு செயல் செய்வது நிமித்தமாக, பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் ஜெபித்தார் என்றால், நாமும் இறந்தவர்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று புனித அகஸ்தினார் சுட்டி காட்டுகிறார். யோபு வாழ்கின்ற போதே பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தாரியா? நீ செத்த பிறகு நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருப்பேன்னு உனக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த பாவம் போக்கும் பலி என்பது இறந்தவர்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று புனித அகஸ்தினார் சொல்கிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கபேயர் புத்தகம் 2வது புத்தகம் அதிகாரம் 12 பார்க்கிறோம் என்றால், இந்த இறந்தவர்களுக்காக பாவம் போக்கும் பலியானது ஒப்பு கொடுத்தார்கள். யூதா இருந்தார். யூதா ஒரு மிகப்பெரிய போரை அறிவித்து அந்த போர் நடந்து கொண்டிருந்தது. யூதர்களுக்கும் இதுமேயா நாட்டு ஆளுநருக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது, மிகப்பெரிய போர். அப்போ யூதா கூட்டிக் கொண்டு, யூதர்களை அழைத்து கொண்டு அவர் ஒரு பெரிய படையை வச்சிருக்கிறார். அந்த படையோடு செல்கிறார். அந்த படையோடு செல்கிற போது இதுமேயா நாட்டினுடைய அந்த படையும் மிகப்பெரிய போர் நடக்கிறது. அப்பொழுது இவர்கள் எல்லாரும் இறந்து போகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதி போர் நடக்கிற அந்த வீரர்கள் எல்லாம் இறந்து போய் விடுகிறார்கள். அப்போ அவர்கள் வீரர்கள் இறந்து போகிற போது மிகப்பெரிய வேதனை. யூதா வருகிறார், தன் படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்போ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு மிகப்பெரிய வருத்தம் அவருக்குள்ளாக இருந்தது. அப்போ அவர் கண்டுபிடிக்கிறார், எதனால் அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க? இந்த போரில் நம்மோட மிகப்பெரிய பலசாலிகள் தானே, இவர்கள் மட்டும் இறப்பதற்கான காரணம் என்ன என்று அவர்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் அவர்களெல்லாம் அடக்கம் செய்வதற்கு முன்பாக யோபு புத்தகம் மிக அருமையாக சொல்கிறது. 12வது அதிகாரம், மக்கபேயர் 2வது மக்கபேயர் 12:32 40-45 பார்க்கிறோம். 40வது வசனத்தை வாசிங்க. யூதர்கள் அணியக்கூடாது என்று ஒரு திருச்சட்டம் யாம்யானில் இருந்த அந்த ஒரு சிலையின் அடையாளங்களை கொலையுண்ட ஒவ்வொருவரின் ஆடைக்குள்ளும் தென்பட்டன. எந்த திருச்சட்டம் அவர்கள் இதெல்லாம் அணியாத, இதெல்லாம் வேற்று தெய்வத்தினர், இதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்களோ, அந்த சின்னங்களை அவர்கள் உள்ளே அணிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஆண்டு மடிந்து போனார்கள் என்று அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அப்போ யூதா நினச்சி பார்த்தாரு, ஐயோ இவர்கள்லாம் அப்படி இறந்து போயிட்டாங்க, இவங்க வாழ்க்கையில் என்னென்ன பாவம் செய்து இறந்தார்கள் என்று தெரியாது. கடவுள் பாதத்தில் இவர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு இறந்தாங்களா தெரியாது.
ஒருவேளை இந்த இறப்பதற்கு முன்பாக கடவுளே, இந்த உலகத்தில் நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவங்கள்லாம் செஞ்சுருக்கேன், அதற்காக நான் மனம் வருந்துறேன், மன்னிச்சுக்கிறேங்க என்று சொல்லி இறந்தார்களா தெரியாது. ஒருவேளை அவர்கள் மன்னிப்பதற்கான மனநிலை, அந்த மன்னிப்பு கேட்கின்ற மனநிலையை ஒருபோதும் இருந்திருக்காது. அதற்கு பதிலாக ஒருவேளை என் குடும்பத்தை, ஐயோ என் மனைவி இருக்காங்களே, என் பிள்ளைங்க இருக்காங்களே, என் பிள்ளைங்களை யார் பாப்பா, மனைவியை யார் பாப்பா, எதிர்காலம் அவங்களுக்கு என்ன ஆகுது, நான் இறந்துட்டுன்னா அவங்க வாழ்க்கை அதோகதியாயிருமே அப்படின்னு ஒருவேளை குடும்பத்தை நினைத்தே அவர்கள் இறந்து போயிருப்பாங்களா, பாவத்தை நினைச்சு ஒருவேளை இறந்திருக்க மாட்டாங்களே என்று யூதா நினைத்து பார்த்து இவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒன்று ஏற்பாடு செய்தார். 42வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம், அவர்கள் பாவத்திலிருந்து எல்லோரும் விடுதலை பெற வேண்டி அவர்களுக்காக ஒரு பாவம் போக்கும் பலியை ஒப்பு கொடுத்தார். அப்ப யூதா என்ன செய்றாரு, வெள்ளியை திரட்டி எல்லா மக்களுக்கும் எருசலேமுக்கு ஆள் அனுப்பி வைத்து பாவம் போக்கும் பலியை அவர் ஒப்பு கொடுத்தார். இது எதன் நோக்கத்திற்காக அவர் செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தான் சொல்றாரு, வாழ்கின்ற போது ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே யூதா இவ்வாறு சொல்லி அவர் காட்டியிருக்கார். 44வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். அப்ப இறந்தவர்கள் மீண்டும் எழுவார்கள், அதான் அவருக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கை. அப்ப நான் பாவம் போக்கும் பலி என்பது இறந்தவர்களுக்கான செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, இறந்தவர்கள் வீழ்ந்தவர்கள் மீண்டும் எழுந்து வருவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய விசுவாசம் அவருக்கு இல்லை என்றால் இந்த செய்த பாவ பரிகார பலி வீணாய் போய்விடும், மடமையாய் போய்விடும் என்பதுதான் உண்மை என்று சொல்கிறார். 45 வாசிங்க. ஆனால் இறைப்பற்றோடு இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவார்கள் என்று அவர் எண்ணி பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். அது இறைப்பற்றை உணர்த்துகின்ற தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தின் இன்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாவம் போக்கும் பலி என்பது உன்னதமானது. யோபு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தன் பிள்ளைகளுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். யூதா இறந்தவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா இல்லையா? நீங்க இன்னைக்கு ஜெபிக்கலைன்னா உங்களுக்காக வருகின்ற சந்ததியினர் ஜெபிக்க மாட்டார்கள், கண்டிப்பாக ஜெபிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இறந்தவர்களுக்காக பாவம் போக்கும் பலி என்பதை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பலி என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அதான் திருப்பலி கருத்து. இறந்தவர்களுக்காக அதிகம் திருப்பலி கருத்து ஒப்பு கொடுக்குறோம். ஒரு சிலர் திருப்பலி கருத்தே கொடுக்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறது மாதிரி கேள்வி கேட்பாங்க. திருப்பலி கருத்தா? நான்லாம் அது வரைக்கும் கொடுத்ததே இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்கிற குடும்பங்களும் உண்டு. இல்லை, உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் நினைக்கலைன்னா உங்களை யார் நினைப்பா? உங்கள் மூதாதையரை நீங்கள் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொன்னால், அவர்களுக்காக நீங்கள் இறந்து மன்றாடவில்லை என்றால் உங்களை நினைத்து மன்றாடுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அதை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்கவே வேண்டும். மரிய வியானி சொல்கிறார், புனித ஜான் மரிய வியானி சொல்கிறார், சின்ன ஜபமும் சின்ன ஒருத்தல் முயற்சிகளும் உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும் என்கிறார். உத்தரிக்கிற ஸ்தலம்னா என்ன? அது இருக்கா? மோட்சம் ஒன்று இருக்கு, நரகம்னு ஒன்று இருக்கு. அதை நம்புறீங்களா? மோட்சம் நரகம்னு ஒன்று பைபிளில் இருக்கா? எங்கே இருக்கு பைபிளில்? இருக்குன்ட்டியே, எங்கே இருக்கு பைபிளில்? புரியல. லாசருடைய ஓமை, செல்வரும் ஏழை லாசரும் அப்படின்னு ஒரு ஓமை இல்லையா? இருக்கா இல்லையா? செல்வர் ஒருத்தர் இருந்தாரு, ஏழை ஒருத்தர் இருந்தாரு. அப்ப செல்வருக்கு பேரே இல்லை பாருங்க, அவருக்கு பேரே இல்லை. செல்வர் தான் இருக்கு, அவருக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கலாம். லூயிஸ் என்ற செல்வர் ஒருத்தர் இருந்தாரு, கொடுத்துருக்கலாம்.
ஒரு ஜான் என்ற செல்வர் ஒருத்தர் இருந்தார், கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏழை லாசர் இருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. அப்போ ஏழை லாசர் இறந்தார். அவரை வானதூதர்கள் எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் செல்வர் இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல இருந்து அவர் எங்கே இருக்கிறாரு? அனல்ல வெந்துக்கிட்டு இருக்கிறாரு செல்வர். அப்போ அண்ணாந்து பார்க்குறாரு. அண்ணாந்து பார்க்கின்ற போது யாரை பார்க்குறாரு? லாசரை பார்க்குறாரு. லாசரை பார்க்கிற போது லாசர் ஆபிரகாம் மடியில் இருக்கிறாரு. அப்போ இவர் இங்கிருந்து கூப்பிடுறாரு, ஆபிரகாமே என் மீது இறங்கும், ஒரு சொட்டு தண்ணீராவது விட சொல்லும், ஒரு சொட்டு தண்ணீராவது விட சொல்லும், என் நாவு குளிர்ந்து விடும் அப்படின்றாரு. அப்போ அவர் நாவு குளிர்ந்து விடும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோட, பரவாயில்லையே இவ்வளோ ஆர்வமாக கேட்குறானே அப்படின்னு அவருக்கு கொடுக்க சொல்லலை. நான் கொடுக்க சொல்கிறேன்ப்பா, ஒரு சொட்டு தண்ணி விட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. உனக்கும் எனக்கும் மிகப்பெரிய பாதாளம் உண்டு, நீ எங்கேயோ இருக்கிற, நான் எங்கேயோ இருக்கிறேன், கண்டிப்பாக அது முடியாது என்று மிகவும் ஆணித்தரமாக சொல்கிறாரு. உனக்கும் எனக்கு மிகப்பெரிய பாதாளம் உண்டு. அப்போ அது அந்த அந்த ஆணித்தரமாக அது பார்க்க முடியாது, அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நரகம் என்று உண்டு, பாதாளம் ஒன்று உண்டு. இதற்கு இடைப்பட்டது தான் உத்தரிக்கிற ஸ்தலம் என்று சொல்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலம் என்று நமக்கு ஒவ்வொரு நாளும் அது எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, கடவுள் பிரசன்னத்தில் அந்த விண்ணகத்தில் இருப்பவர்களாம் யார்? விண்ணகத்தில் இருப்பவர்களாம் யாரு? யாரு சொல்லுங்களேன்? தூயவர்கள். அவர்கள் எப்போதும் தூயவர் 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 என்று துதித்து கொண்டே இருப்பார்கள். தூய்மையான இதயம் படைத்தவர்கள் அத்தனை பேரும் அங்கு செல்கிறார்கள். புனிதர்கள் நினைத்து பார்க்கிறோமே, எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள். அத்தனை புனிதர்களும் விண்ணகத்தில். அதான் அது வான தூதருடைய கூட்டம். அது மிகப்பெரிய பரிசுத்த கூட்டம். அது விண்ணகம் என்பது பரிசுத்த கூட்டம். அது வான தூதருடைய கூட்டம். அது ஆபிரகாமின் கூட்டம், ஈசாக்கின் கூட்டம் என்று சொல்வார்கள். அது எல்லோரும் அந்த துதித்த வண்ணமாக, கடவுளை புகழ்ந்த வண்ணமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது நம்மை புனிதப்படுத்துகின்ற ஒரு இடம், நம்மை மாற்றுகின்ற இடம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போகின்ற இடம். அது அந்த உலகத்தை வாழ்கிற வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம். இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடுகிற ஒரு இடமாக உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது உண்டு. அந்த ஸ்தலத்தின் உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள் என்பது அந்த இடத்தில் நாம் செல்லாமல் அங்கு செல்ல முடியாது. நாம் உண்மையாகவே பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்வார் கடவுள். இல்லை அப்படின்னா எந்த இடத்துக்கு நம்ம போகணும்? அந்த இடத்துக்கு தான் போகணும். ஆனால் ஒருத்தர் கிடைச்ச ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையில் இருந்தார். கல்வாரி மலையில் சிலுவையில் இருந்தப்ப 2 கல்வர்கள் இருந்தாங்க. 2 கல்வர்களில் ஒரு கல்வன் நல்ல கல்வன் சொல்கிறான், இன்னொரு கல்வன் கெட்ட கல்வன் நம்மளா சொல்கிறோம். அப்போ ஒரு கல்வன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார் நல்ல கல்வனை பார்த்து, இன்றே நீ என்னோடு இன்னைக்கு இப்போ உத்தரவாதம், அந்த கால் ஷீட் இன்னைக்கே கொடுத்துட்டாரு. உனக்கு எங்கேயும் நீ போக தேவையில்லை, இன்று நீ என்னோடு இப்போது வான் வீட்டில் இருப்பாய். எப்படி கிடைச்சு? இந்த உலகத்தில் கடைசி நேரத்தில் பாவத்தை உணர்ற மனுஷங்களுக்கு விண்ணகம் என்பது உண்டு. அதான் சொல்கிறேன், நம்ம பல நேரத்தில் இந்த யூதா எதற்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார்? போரில் மாண்டு போனவங்க அவர்கள் கண்டிப்பாக பாவத்தை நினைத்து பார்த்துருக்க மாட்டாங்க. எப்போ திடீர்னு சுட்டிருப்பாங்க, திடீர்னு அடிச்சிருப்பாங்க, திடீர்னு அன்பு எய்தி கொண்டிருப்பாங்க. அவர்கள் வெட்டி கொண்டிருப்பாங்க, அல்லது அந்த போரில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். திடீரென்று மரணம் அடைந்தவர்கள் அங்கு ஒருபோதும் செல்ல முடியாது. அவர்கள் நல்ல வாழ்க்கை கூட வாழ்ந்திருக்கலாம். இந்த உலகத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள் தவறு செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எங்கு போகணும்? அவர்கள் பாவத்தை நினைத்து அவர்கள் கண்ணீர் வடிக்கவில்லை என்றால் அவர்கள் எங்கே போகணும்? உத்தரிக்கிற ஸ்தலம் என்று ஒன்று உண்டு, அங்கு செல்ல வேண்டும். அங்கு அவர்கள் புனிதப்படுத்தப்பட்டு தான் அவர்கள் மீண்டுமாக செல்கிறார்கள். அப்போ இறந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கணும் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் தூக்கு போட்டு இறந்துருக்கலாம். அவர்கள்லாம் பாவத்துக்காக ஆண்டவர் பாவத்தில் மன்னிப்பை கேட்டு சரணடைஞ்சிட்டா இறந்துருப்பாங்க. பல தூக்கு போட்டோம் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு செத்துருப்பாங்க, என் சாவுக்கு இவன் தான் காரணம், நான் செத்தோம், அடுத்த என் வாழ்க்கையும் சாகடிச்சு சாகுறோம், வன்மத்தில் சாகுறோம். இன்றைக்கி எங்கள் சிவகங்கை பக்கத்தில்
ஏகப்பட்ட கொலை. இந்த 2 வாரத்தில் 3 கொலையாகி போச்சு. இந்த 2 வாரத்துக்குள்ளே 3 கொலை. எப்படா மனசு வருது? கொலை பண்ணுறதுக்கு எப்படி மனசு வருது? இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை 1 லட்சம் ஆகிப்போச்சு. இல்லை, தங்கத்தினுடைய விலை 1 லட்சம் ஆகிப்போச்சு. ஆனால் தங்கத்தினுடைய மோகம் மட்டும் உங்கள்கிட்ட இன்னும் குறையவே இல்லை. இன்னும் வடக்கயிறு மாதிரி போட்டுட்டு போகிறது, அப்புறம் எவனாவது வெட்டுறது. இன்றைக்கி ரீசெண்டாக நடந்த அந்த கொலையில் அதான் நடந்துச்சு. 15 பவுன் நகைக்காக அந்த அம்மாவை சிதைச்சு, முகத்தை சிதைச்சு கொண்டுட்டு நகை எடுத்துகிட்டு போயிட்டான். என்ன உலகம் அப்படின்னு தெரில. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் சாவு என்பது எப்போது வரும் என்பது தெரியாது. திடீரென்று ஒரு மரணத்தை நாம் சந்திக்கிறோம் என்றால் நம் பாவத்துக்காக மனம் வருந்தவே முடியாது. படுத்த படுக்கையாக கிடக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் படுத்த படுக்கையாக கிடக்குறீங்க. சாவுக்கு முன்பாக நீங்கள் தெரியுது, ஒரு 10 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு நல்லா தெரியுது, நம்ம அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு தெரியுது. வேண்டுவீங்களா வேண்ட மாட்டிங்களா? மனம் வருந்துவீங்களா மருந்த மாட்டிங்களா? மருந்துவோம், கண்டிப்பாக மனம் வருந்துவோம். ஆண்டவரே, இப்படிலாம் வாழ்ந்துட்டேன், அப்படிலாம் இருந்துட்டேன், இந்த மாதிரி பாவங்கள்லாம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரிலாம் இருந்துட்டேன், இனிமேலாவது நான் வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். ஒரு அம்மா இருக்கும் எப்பயுமே, ஒரு பாட்டி அம்மா, எனக்கு பிடிச்ச அம்மா. அந்த அம்மா சொல்லும் எப்பயுமே, சாமி எனக்கா நல்ல 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 சாவு அடையணும்னு வேண்டிக்கிறேங்க சாமி, வேறு எதுவும் நான் கேட்கல, வாங்கம்மா கூட்டிகிட்டு போகிறேன் சாகுறதுக்கு. சாகுறதுக்கு கூட்டிகிட்டு போறீங்களா? நல்ல சாவு வேண்டுன்னு வேண்டிக்கிறேங்க. நல்ல சாவுனா என்ன? இப்படி கொலையோ கொடூரமான திடீர் சாவோ இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று, அவ்வளோதான். அதான் நல்ல சாவு. என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க, ஐ எம் ரெடி, நான் தயாராக இருக்கேன், என்ன எடுத்துக்கிறேங்க. இந்த அம்மாவை அது போல தான். எனக்கெல்லாம் முடிஞ்சு, என் கடைமைகள் எல்லாம் முடிஞ்சு, நான் பேர பேத்திகள்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் நிறைவேறிச்சு, இனிமேல் என்ன இருக்குது, நல்ல சாவு வரணும்னு மட்டும் வேண்டுங்க. நான் அதைத்தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொல்கிற, இனிமேல் இந்த உலகத்தில் இந்த கொடுமையெல்லாம் பார்க்குறதுக்கு வேண்டாம், இந்த கொடுமையெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு வேண்டாம், நல்ல சாவு வரட்டும், அதுக்காக. ஆனால் சாவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அதை நினச்சி பயம் வருகிற போது மிகப்பெரிய துன்பமாக மாறுகிறது. ஆனால் இறந்தவர்களுக்காக நீங்கள் வேண்டும்னு சொல்கிறப்ப யூதா செய்தது மிகப்பெரியது. அதான் சொல்கிறேன், ஹார்ட் அட்டாக்கில் திடீர்னு இறக்குறவங்க, கொலை உண்டு செத்தவர்கள், தூக்கு போட்டு இறந்தவர்கள், ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, இவங்களுக்காக அவர்கள் பாவத்துக்காக ஜெபித்திருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்காகத்தான் அதிகம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பாட்டி படுத்த படுக்கையாக கிடந்த பாட்டி அப்படியே அவஸ்தை கொடுக்க போயிருக்கேன். இப்போ அவஸ்தை கொடுக்கும்போது, அவஸ்தை கொடுத்து அந்த ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் தண்ணியாக ஓடுது. ஆனால் அந்த சுய நினைவு இருக்குது, பேச மாட்டாங்க. ஆனால் ஏதோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க, பட் சுயநினைவு அது ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்கன்னு மட்டும்தான் தெரியுது தவிர கண்ணீராக ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன, எதற்காக கண்ணீர் வந்திருக்கோம்? இந்த உலகத்தில் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு, எனக்காக இன்றைக்கி அவஸ்தை கொடுக்க வந்துட்டாங்க. ஃபாதர் ப்ரேயர் பண்ணுறாரு, நீ எப்போ போவேன்னு தெரியாது, இன்னி விண்ணகம்தான் நம் தாய்நாடு. ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரே என்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாயின்னு சொன்ன அந்த கடவுள் உங்களுக்கும் எனக்கும் சொல்வார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதுக்கு மனம் மாற்றம் தேவை. அதுக்கு தான் அந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் சாவுக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. சாவுக்கு எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் தயாராக இருக்கணும். இன்றைக்கி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, என் தேவனுடைய பாதையில் நான் போகிறேன், என் தேவனுடைய இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? நம்மளால் முடியல. நம்மளால் அந்த ஒரு நிலைக்குள்ளாக இன்னும் வர முடியல. அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் வருவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. புனித பவுஸ்டினா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. புனித பவுஸ்டினா யாரு? இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் ஜெபமாலையை சொல்கிறோமே, அந்த அம்மா நமக்காக கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இறை இரக்கத்தினுடைய ஜெபமாலை. இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அந்த அம்மா, அந்த பவுஸ்டினா அவருடைய டைரி எழுதியிருக்காங்க. அந்த டைரியில் அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு காட்சி வந்ததாம்.
ஒரு காட்சி மனசில் வந்தது. அப்போ இறந்தது போல் அந்த அம்மா இருந்தாங்களாம். அப்போ இறந்தது போல் இருந்து ஆண்டவர் கடவுள் விண்ணகத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம். விண்ணகத்திற்கு கூட்டிகிட்டு போய் உத்தரிக்கிற ஸ்தலம் என்று உண்டு. அந்த இடத்த பார்த்து அணையாத நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு. அவர்கள் பாவத்திற்காக ஒருபோதும் ஜெபிக்க முடியாது. அவர்களுக்காக நீ ஜெபி அப்படின்னு காட்டினாங்களாம். அதற்கு பிறகுதான் அவர்கள் இறை இரக்கத்தினுடைய ஜெபமாலை, ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல் அவர்கள் ஒருபோதும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து விண்ணகம் செல்ல முடியாது என்று அவர்கள் தொடங்கப்பட்ட ஜெபமாக இருக்கிறது. அந்த ஜெபத்தை நாம் ஜெபித்தால் விடுதலை உண்டு என்று நம்புகிற பிள்ளைகளாக இன்றும் விசுவசிக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் அந்த இறை இரக்கத்தினுடைய ஜெபமாலையை 3 மணிக்கு செய்யணும்னு சொல்கிறோம்? இயேசு இறந்த ஒரு நேரம். அப்ப இறந்த நேரத்தில் தான் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பவுஸ்தீனா அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆச்சரியமாக சொல்லி வைத்து சென்றார். இறந்தவர்கள் நினைத்து பார்க்கிற நேரம், இறந்தவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கிற நேரம், இறந்தவர்களுக்காக பாவம் போக்கும் பலியாக ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற நேரம் அது. அந்த 3 மணிக்கு உட்கார்ந்து இறை இரக்கத்தினுடைய ஜெபமாலையை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு தான தர்ம செயல்கள் எல்லாமே இறந்தவர்களுக்காக செய்ய ஆரம்பிங்க. ஒரு கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அப்பாவுடைய நினைவாக அன்றைக்கி ஒரு 4 பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். ஒரு அப்பா இறந்தனுடைய நினைவாக 4 முதியோர் இல்லத்துக்கு போய் ஒரு அன்னதானம் போடுறேன். தான தர்மங்கள் செய்யுங்க. அது விண்ணகத்தில் அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தினுடைய ஆன்மா எப்படியாவது மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதான் குழந்தை திரசம்மாள் இருந்தாங்க. குழந்தை திரசம்மாள், புனித குழந்தை திரசம்மாள் வாழ்கின்ற வாழ்க்கையில் குறைந்த வயதில் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு சின்ன செயல் செய்தாலும், ஒரு சின்ன காரியம் செய்தாலும், அந்த சின்ன காரியத்தில் அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தினுடைய ஆன்மா ஆண்டவரே ஒரு ஆன்மாவாவது மீட்கப்படும். நான் இன்னைக்கு ஒரு குண்டூசி எடுத்தால் கூட உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மா ஒன்று மீட்படையட்டும் சொல்லி ஜெபிப்பார்களாம். அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படி ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை நிலை நமக்குள்ளாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற போது, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் சின்ன சின்ன காரியங்கள் இந்த காரியத்தை அந்த உதவி செய்கிறேன் அப்படின்னா, அந்த ஒருத்தல் முயற்சியை நான் செய்கிறேன்னா, அது நிமித்தமாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா விண்ணகம் செல்லட்டும். நாம் எந்த அளவுக்கு ஒருத்தல் முயற்சிகளையும் தியாகங்களையும் செய்கிறோமோ அது இறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அவர்கள் ஈடேற்றத்திற்கு அது பயன்படுகிறது என்று புனித குழந்தை திரசம்மாள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனித பியோ சொல்கிறார், உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க இந்த இடம் என்பது, அந்த இடம், அந்த உத்தரிக்கிற ஸ்தலம், அந்த இடம் என்பது காலியாகும். நாம் ஜெபிக்க தான் அந்த இடத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் காலியாகும், அவர்கள் விண்ணகம் செல்ல முடியும் அப்படின்றாரு புனித பியோ. அப்போ உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது மிக பெரிய ஆசீர்வாதம். அந்த காரியங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த இறந்தவர்களை நினைத்து நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதில் அந்த பலி ஒப்பு கொடுப்பது என்பது மிகப்பெரியது. நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இறந்து போனார்கள். அடிக்கடி அந்த குடும்பத்தில் ஒரு வருடத்தில் 3 நபர்கள் இறந்து போனார்கள். அது மிகப்பெரிய அடி. அவங்களால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியல. முதல்ல அப்பா இறந்தார், அதற்கு பிறகு மகன் இறந்தான். மகன் இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் அந்த தாயும் இறந்து போனார். 3 இறப்புகள் ஒரே குடும்பத்தில் ஒரு வருஷத்தில் நடந்துச்சு. 6 மாதத்திற்குள்ளாக இந்த 3 இறப்புகளும் நடந்தது. பெரிய வயதானவர்கள் எல்லாம் இல்லை, ஒரு 80 வயசு 70 வயசுலாம் இல்லை, 60 வயதில் இருந்த அந்த தகப்பன் இறந்தார். இந்த அம்மாவுக்கு ஒரு 52 வயது, மகனுக்கு குறைந்த வயது. அப்போ தான் திருமணம் முடித்து வைத்தார்கள். இறந்து போனான். இந்த இறப்பை பார்த்துட்டு அவங்களால தாங்கவே முடியல. இறப்பு என்பது அவர்களுக்கு அந்த இறப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர்களால் முடியவே இல்லை. ஆனால் ரொம்ப பக்தியான குடும்பம், இறை பக்தி நிறைந்த குடும்பம். இறை பக்தி நிறைந்த குடும்பம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் எப்பயும் கடவுள் பக்கத்தில் இருப்பாங்க. இந்த இறப்பை சந்தித்ததுக்கு பிறகு கடவுளே வேணாம் அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணாங்க. நான் என்ன நல்லதானே செஞ்சேன், எல்லாம் கடவுளுக்கு தானே செஞ்சேன்,
கடவுள் காரியத்தை தானே செஞ்சேன். அப்போ ஏன் என் குடும்பத்துக்கு ஏன் எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கணும்? நான் ஏன் கோயிலுக்கு வரணும்? நான் ஏன் இந்த இனிமேல் ஆலயத்தை தேடணும்? அப்படியே அந்த பிள்ளைகள் வந்து ஒரு மகன் இறந்து போய்விட்டான், அடுத்த பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் அப்படியே ஆலயத்திற்கு வருவது என்பது நிறுத்தி விட்டார்கள். அப்போ நான் அந்த குடும்பத்தை சந்தித்து அந்த பிள்ளைகளை பார்த்தேன். அப்போ எல்லாம் அவங்க எல்லாம் அப்போ தான் திருமணம் முடித்த ஸ்டேஜ், இப்போ பெரியவங்கள்லாம் இல்லை. அப்போ அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஏப்பா அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்களுக்குன்னு. கடவுள் ஒரு திட்டத்தை வச்சுருந்தாருன்னா அந்த திட்டத்தை நாமளால் மாற்றவே முடியாது, யாரும் மாற்ற முடியாது. நீ நினச்சாலும் மாற்ற முடியாது, நான் நினச்சாலும் மாற்ற முடியாது. கடவுள் நமக்கென்ற குறித்த காலத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. அந்த காலத்தை எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் கொடுத்தார். யோபு சொன்னதை போல கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். இந்த மனநிலை எப்போ நமக்குள்ளே வருதோ அப்பொழுதுதான் மீண்டும் எந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருப்பான். அந்த அப்பா இறந்தது ஹார்ட் அட்டாக்ல இருந்தார், இந்த அம்மா வந்து கேன்சரில் இறந்தாங்க. அந்த அந்த குடும்பத்தில் அந்த அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பையன் இறந்தது வந்து குடிச்சு 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 இறந்து போனான். இப்படி 3 பேரும் ஒவ்வொரு கோணத்தில் இறந்து போனாங்க. கண்டிப்பாக இவர்கள் அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்த மனுஷன் கண்டிப்பாக தன் பாவத்தை நினைத்து மனம் அறிந்திருப்பாரா தெரியாது. ஆனால் ஒருவேளை அந்த கேன்சரில் இருந்த அந்த அம்மா பல நாட்கள் துன்பத்தில் இருந்தார்கள், தன் பாவத்திற்காக மனம் வருந்தி இருக்கக்கூடும். ஆனால் இந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு இழந்த மனுஷன் பாவத்தை நினச்சி மனம் வருந்திருப்பாரா தெரியாது. ஒருவேளை பாவத்தை நினச்சி பார்த்துறா அப்படி ஒரு சிந்தனை வந்திருக்குமா தெரியாது. ஆனால் இவர்களுக்காக தயவு செய்து ஜெபிங்க, ஆண்டவர் அந்த நிலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, உணர்ந்திய பிறகு அவர்கள் மீண்டுமாக ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். ஜெபிப்பதற்காக, தன் இறந்தவர்களை ஜெபிப்பதற்காக, அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதற்காக மீண்டுமாக ஆலயத்திற்கு வந்தார்கள். கண்டிப்பாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் எந்திரிச்சுங்க பார்ப்போம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கூட இறந்த பிறகு அந்த விண்ணகம்தான் நம் வாழ்க்கை என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த முடிவில்லாத வாழ்வு அது மட்டும்தான் எனக்கு எப்பயுமே. வாழ்கிற வாழ்க்கை கூட இந்த உலகத்தில் வாழ்கிறது அந்த முடிவில்லா வாழ்க்கை உண்டு. இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அது எது? அது விண்ணகம்தான். விண்ணகமே நம் தாய்நாடு. இந்த தாய்நாடு தமிழ்நாடு இல்லை, நாம் ஒரு நிரந்தரமாக வாழ்வது அது விண்ணகம்தான் நம் தாய்நாடு என்பதை பவுலடியார் சொல்லியிருப்பதைப் போல, ஆண்டவரே, அந்த வாழ்க்கைக்குள்ளாக நான் வருவதற்கு எனக்கு துணையாயிரும் என்று எப்பொழுது ஜெபிக்கிறோமோ நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா, முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றே ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றே, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றே இறைவா. முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றே ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றே, நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, உங்கூற்றில் பருகும் எனக்கென்றும் இறப்பில்லையோ, இருளில்லையோ, தாகமில்லையோ, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா. முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன், நானே உயிர் தரும் உணவு
என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ? நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ? உங்குடலை உண்ணும் எனக்கென்றும் பசியில்லையோ, துயரில்லையோ, இறப்பில்லையோ, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். இறைவா, முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன். ஏசையா, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படின்றது நம்ம பல நேரத்தில் நம்புறதில்லை. அதை மீண்டும் மீண்டுமாக சொல்ல கடமைப்படுத்த இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது எப்பொழுது இந்த அப்படி ஒரு ஸ்தலம் இருக்கிறது, அந்த வேதனை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். தொடக்கத்தில் ஒரு போப்பு இருந்தார், போப்பு கிரகோரி த கிரேட் அப்படின்னு ஒரு போப்பு இருந்தார். அந்த போப்புக்கு தான் அதற்கு முன்பாக அவர்தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் தந்தை என்று இந்த திருச்சபை அவரை கொண்டாடுகிறது. ஏன் அப்படின்னா, உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது ஒரு நெருப்பு நிறைந்தது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவர் இந்த உலகத்திற்கு, கிறிஸ்தவ சமூகத்திற்கு பிரகடனப்படுத்தினார். அவர் தான் பிரகடனப்படுத்தினார். அவர் வாழ்ந்த காலம் என்பது, அவர் போப்பாக இருந்த காலம் என்பது 590 604 வரை புனித கிரகோரி த கிரேட் அவர் போப்பாக இருந்தார். அந்த காலத்தில் தான் அவர் இந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்பதை அவர் அறிமுகப்படுத்தினார். இந்த ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நினைத்து பார்ப்பதற்காக. இது விவிலியத்தில் எங்கே இருக்குது? விவிலியத்தில் எங்கே இருக்கிறது? நரகம் என்பது கண்டுபிடித்தோம், மோட்சம் என்பது கண்டுபிடித்தோம், இதையெல்லாம் விவிலியத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் விவிலியத்தில் உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது ஒன்று உண்டா? திருவெளிப்பாடு புத்தகம். திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 21 இறை வார்த்தை 27 சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாடு 21 இறை வார்த்தை 27. இந்த விண்ணகம் என்பது ஒன்று உண்டு. இந்த பகுதி எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னா, விண்ணகத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் சொல்லப்படுகிறது, தீட்டப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அடுத்து, அதுபோலவே அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கின்ற வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. வாழ்வின் நூல் என்று ஒன்று உண்டு. அந்த வாழ்வின் நூலில் நன்மையானதை நாம் செய்கிறோம் என்றால் அந்த நன்மையான காரியங்கள் அத்தனையும் அங்கே இருக்கும். தீமையானது செய்கிறோம் என்றால் ஒருபோதும் அந்த விண்ணகத்திற்குள்ளாக நாம் செல்ல முடியாது என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு நூல். அப்போ இந்த விண்ணகத்தில் செல்ல முடியாது அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எங்கு செல்கிறார்கள்? அவர்கள் தான் இந்த உலகத்தில் தூய்மையாக்கப்பட வேண்டும். தூய்மையாக்கப்பட வேண்டும். தூய்மையானதுக்கு பிறகுதான் அவர்கள் விண்ணகம் செல்ல முடியும். அதுவரை அவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற ஒரு இடத்தில் தான் இருப்பார்கள். அது தூய்மையாக்கின்ற தூய்மையுறு பகுதி, தூய்மையுறு நிலையில் இருக்கின்றது என்று சொல்கிறார். அதான ஃபர்கட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த தண்டனை, அது தண்டனை அல்ல, மாறாக தூய்மைப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றாங்க. அந்த நிலையிலிருந்து, அந்த தூய்மைப்படுத்துகிற ஒரு நிலை, அந்த நிலையிலிருந்து தான் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. மார்க் நற்செய்தியில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. மார்க் நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 49 பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தை 49. நகரத்திலோ அவர்களை தின்னும் புழு அதிகாரம் 9:49. ஏனெனில் பலிபொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல்
ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். பாருங்களேன், இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்பட வேண்டும். நெருப்பு என்பதுதான் நம்மை தூய்மையாக்குகிறது. அதுதான் அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்பதை மிகவும் ஆணித்தரமாக விவிலியம் சொல்கிறது. இந்த உலகத்தை அது அந்த அந்த இடத்துல அது தூய்மையாக்கின்ற ஒரு அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது உண்டு. அந்த இடத்தில் நாம் எப்படி செல்கிறோம் என்றால் அந்த இடத்திற்கு செல்லுகிற ஒவ்வொருவரும் நாம் கண்டிப்பாக அந்த விண்ணகம் நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்பது நாம் எல்லாருமே பாவிகள் தான். பாவம் செய்யாமல் நீங்கள் இல்லை, நான் இல்லை, எல்லோரும் பாவிகள் தான். எல்லோரும் பாவம் செய்கிற மனிதர்கள் தான். அதான் புனித குரியாக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனிதர் இருந்தார். அந்த புனிதர் ஆண்டவருக்கு முன்பாக எப்போ போனாலும், எந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு முன்பாக நின்றாலும் அவர் ஜெபிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் பாத்தில் உட்காந்து ஜெயிப்பாராம். அதுவும் நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்னால் எப்போ போனாலும் ஆண்டவர் பாத்தில் உட்காந்து ஜெயிப்பா. ஆண்டவரே, ஊதாரி மகன் வந்திருக்கும்பா, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நீர் கொடுத்த அற்புதங்கள், நீர் கொடுத்த வளமை, நீர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் ஒரு ஊதாரி மகனாக உனக்கு முன்பா நிற்கிறேன்ப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நிற்பாராம். மிகவும் தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் பார்த்து நிற்பாராம். அப்போ சொல்லும்போது, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு ஊதாரி மகன் என்று அவர் பார்த்து போயிருப்பாராம். அப்போ புனித குரியாக்கோஸ் என்று நினைத்து பார்க்கிற அந்த மனுஷன் கூட, புனிதமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த மனிதர் கூட ஆண்டவர் பாதத்துக்கு வந்த பிறகு, ஆண்டவரே நான் பாவி என்று சரணம் அடைகிறார். ஆனால் நாம் பாவி நினச்சி பார்த்துருக்கோமா? எனக்காவது நம்ம பாவி, நீலாம் பெரிய பாவிடா அப்படின்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவோம். இல்லை, சண்டைக்கு வந்துடுவோம். நம்மளால் தாங்கிக்க முடியாது. என்ன நீ யாரா பாவின்னு சொல்கிறதுக்கு? நீ செய்கிற பாவமே வண்டி ஆளலாம், நீ என்னையே சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவோம். நம்ம அப்படிப்பட்ட மனிதர்கள். நாம் ஒருபோதும் கடவுளுக்கு முன்பாக நாம் பாவி என்று ஏற்றுக்கொள்கிற மனிதர்களாக இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்கிறதனால் நம் வாழ்வில் தூய்மை என்பது ஒருபோதும் இருக்காது. ஆனால் விண்ணகம் என்பது தூய்மையால் நிறைந்த ஒரு பகுதி. விண்ணகம் என்பது, மோட்சம் என்பது தூய்மையால் நிறைந்த ஒரு பகுதி. அந்த விண்ணகத்தில் தூய்மையானவர்கள் தான் இருக்க முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்குத்தான் அந்த விண்ணக பேரின்பத்தை அடைவது என்பது, புனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் தான் அந்த விண்ணகத்திற்கு செல்கிறார்களே தவிர பாவியான மனிதர்கள் செல்வதில்லை. மிகவும் பெரும் பாவியாக மனிதர்கள் இந்த உலகத்தின் நரகத்திற்கு செல்கிறார்கள். வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான, இந்த உலகத்திற்கு தேவையான பரிசுத்தோடு வாழ்ந்த பிள்ளைகள் அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் செல்கிறார்கள். அங்கு முழுமையாக தூய்மை பெற்றவர்கள் தான் விண்ணகத்திற்கு செல்லலாம். நெருப்பில் அவர்கள் தூய்மையாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ளாக வேண்டும். இப்போ இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது என்பது உயிர்ப்பின் அடையாளம். இறந்தவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது என்பது உயிர்ப்பின் மகிமையை சுட்டி காட்டுவதாக இருக்கணும். உயிர்ப்பு இல்லை அப்படின்னா அந்த யூதா ஒருபோதும் உயிர்ப்பை மையமாக வைத்து தான் வீழ்ந்தவர்கள் எழுவதற்காகத்தான் அவர் ஜெபித்தார். இல்லைன்னா அந்த பாவம் போக்கும் பலி என்பது வீணாய் போயிருக்கும். உயிர்ப்பு என்பது ஒன்று உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய கல்லறை யோசித்து பாருங்க. எந்த கல்லறைக்காவது காவல் வைத்தார்களா? இந்த உலகத்தில் யாராவது இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த கல்லறைக்கு காவல் வைத்தார்கள் என்பது எங்கும் சரித்திரம் இல்லை. இறந்துட்டான், அவன் எந்திரிச்சு வந்துடுவான்டா, அவன் போய் காவல் காத்து வைங்கடான்னு எந்த கல்லறைக்கும் ஒருபோதும் வைத்ததில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் கல்லறைக்கு மட்டும் காவல் காத்தார்கள். அவர் இறந்தபோது காவல் காத்தார்கள். ஏன்? அவர் உயிர்த்து வந்து விடுவார் என்ற பயம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஏன் உயிர்த்து வந்தார்? இறக்கும் போதே அவர் சொன்னார், அவர் வாழ்கின்ற போதே சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னாரு. அப்போ அந்த பயத்தில் என்ன செய்கிறாங்க? ஒருவேளை அவன் எந்திரிச்சு வந்தாலும் வந்துடுவான், அங்கேயே அடித்து கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காவல் போட்டார்கள் யூதர்கள். அப்போ காவல் காத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் மகிமையோடு உயிர்த்தெழுந்து வந்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காவலர்கள் எல்லோரும் மதிமயங்கி அங்கு அந்த நிலநடுக்கமும் ஒளியும் அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு மகிமையோடு உயிர்த்தெழுந்த போது அவர் எல்லோரும் மாய்ந்து அப்படியே மயங்கி விழுந்தார்கள். மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். அப்போ உயிர்த்தெழுவது என்பது ஆண்டவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று நினைத்து பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையைத்தான் இன்று கல்லறையில் நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்தீர், என் ஆன்மாக்களும் உயிர்த்தெழுதலை கொடும். அவர்கள் ஒருவேளை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம். அந்த ஆன்மாக்கள் மீட்படைய வேண்டும் என்று அந்த ஒரு மிகப்பெரிய மகிமைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் சாலமோனின் ஞான புத்தகம் சொல்கிறது,
சாலமோனின் ஞான புத்தகம் அதிகாரம் 3 சொல்கிறது, அதிகாரம் 3 இறைவார்த்தை 1, நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுள் கையில் உள்ளது. நீதிமான்களின் ஆன்மாக்கள். நீதிமான்களே இந்த உலகத்தில் எத்தனை முறை பாவம் செய்கிறாங்க? நீதிமான்களே 7 முறை பாவம் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்க என்ன பெரிய உலகத்தில் நம்ம எல்லாம் சொல்கிறது என்ன? நீதிமான்களே பாவம் செய்கிறாங்க, நான் பாவி தானே அப்படின்னு சொல்லிக்கிறோம். நீதிமான்கள் என்ன பெரிய பாவம் செஞ்சாங்க சொல்லுங்கள்? அவங்க என்ன பாவம்? நம்மளை மாதிரி கொலை செஞ்சாங்களா? நம்மளை மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்தாங்களா? இல்லை அடுத்தவங்க குடும்பத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்களா? இல்லை அவங்களோட பேசாமல் பல வருஷமாக சண்டை போட்டு பகையும் வெறுப்பும் கோபத்தில் இருந்தாங்களா? நீதிமான்கள் அது இல்லை. ஆண்டவர் பாத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பராக்கு பார்த்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கிறேங்க. அதான் அவங்களுடைய ஜெபம். இன்னைக்கு பராக்கு பார்த்துட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு பராக்கு பார்த்துட்டேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய சிந்தனை வேற மாதிரி போயிடுச்சு. நீதிமான்களுடைய தவறுகள் எல்லாம் எப்படிப்பட்டது தான்? சின்ன சின்ன தவறுகள். ஆனால் அது கூட அவர்கள் பாவமாக எண்ணினார்கள், பாவமாக நினைத்து பார்த்தார்கள். ஆண்டவரே இன்னைக்கு நான் போய்கிட்டு இருந்தேன், ஒரு உதவி செய்யணும், ஒரு கீழே விழுந்து கிடந்துட்டா உதவி செஞ்சுருக்கணும், நான் செய்யாமல் போயிட்டேன், என்னுடைய அவசரத்தில் போயிட்டேன் அப்படின்னு அவர்கள் செய்கின்ற ஜெபங்கள் எல்லாம் அந்த பாவ மன்னிப்பு எல்லாம் சின்ன சின்ன பாவங்களுக்காக, சின்ன சின்ன பாவங்களுக்காக. ஆண்டவரே நான் உதவி செஞ்சுருக்கணும், இந்த மனுஷனுக்காக இன்றைக்கி ஜபிக்கணும்னு நினச்சேன், ஜபிக்க மறந்துட்டேன், ஆண்டவரே அந்த பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். இதான் நீதிமான்கள் செய்த பாவங்கள். நம்ம மாதிரி இல்லை, நாம் செய்கிற பாவங்கள் போல அல்ல. நாமெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் செய்துவிட்டு பாவமே செய்யாதவர்கள் போல இந்த உலகத்தில் உட்கார்ந்துருக்கோம், பாவமே செய்யாதவர்கள் போல. ஆனால் பல நேரத்தில் நீதிமான்களை கோட் பண்ணுறோம், நீதிமான்களே பாவம் செய்ய, விவிலியமே சொல்லுது நீதிமான்களே பாவம் செய்கிறாங்க, நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே, பாவிகள் தானே, பாவம் செஞ்சால் என்ன என்று கேள்வி கேட்கிறோம். இல்லை, அப்படி அல்ல. இந்த உலகத்தில் நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் தான் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நாம் கடந்து வருகிற போது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் நீதிமான்களாக வாழ்ந்து இறப்பது இல்லை. அதனால் தான் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம வேணா சொல்லலாம் எங்கள் அப்பா நீதிமானாக வாழ்ந்தார் அப்படின்ட்டு, அவருக்கு தெரியும் அவர் என்ன பாவம் செஞ்சாருன்னு. எங்கள் அம்மா நீதிமானா அந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம், அந்த அம்மாவுக்கு தெரியும் என்ன பாவம் பண்ணாங்கன்னு, நமக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, என் பையன் நல்ல பையன், தங்கமான பையன், அவன் எப்படி தப்பு பண்ணியிருப்பான் நீங்கள் சொல்கிறிய? காலேஜில் கூட போய் சண்டை போடுவீங்க. காலேஜில் வந்து பிரின்ஸிபல் சொல்லுவார், என் பையன் தப்பு பண்ணிட்டவங்க, பையன் தப்பு பண்ணிட்டாமா, என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டானே, என் பையன் அப்படி பேச மாட்டானே, அப்படி ஆடலையே. உங்களுக்கு தெரியாதுமா அவன் வெளியில் என்ன பண்ணுறான்னு, உங்களுக்கு தெரியாது. அவன் வெளியில் என்ன பண்ணுறான், யாரோட கூட்டு சேர்றான், எப்படிப்பட்ட குரூப்போட சுற்றுறான், யாரோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கான், எதுவும் உங்களுக்கு தெரியாது. மனிதர், கடவுள் எல்லாம் நமக்கு 1000 கண்ணை நமக்கு கொடுக்கல நம்ம பார்க்குறதுக்கு. நமக்கு முன்பாக நல்லவர்களைப் போல இருப்பார்கள், ஆனால் அது எப்படி வாழ்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அதற்காகத்தான் நம் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாற்ற வரதான் நம்மளாம் நல்லவங்க, தெரியுமா? ஆமாவா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் யார்கிட்டையாவது மாற்ற வரதான் நம்மளாம் நல்லவங்க. மாட்டிக்கிட்டோம்னா தான் போச்சுரா, தெரிஞ்சு போச்சுரா, பார்த்துட்டான்டா அப்படின்னு அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணுவோம். மாட்டாதவரை நம்ம எல்லாம் நல்லவர்கள் தான். நம்ம யாருக்கு எல்லாருக்கும் முன்னால் தூயவர்கள் போல தெரிவோம், பரிசுத்தர்கள் போல தெரிவோம். எல்லாருக்கும் முன்னால் நான் தான் பெரிய ஆள், நான் தான் டெய்லி கோயிலுக்கு வர்றேன், நான் தான் ஜெபம் பண்ணுறேன், நான் தான் பரிசுத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலையும் நினைத்து பார்க்கின்ற மனிதர்களைப் போல இந்த உலகத்தில் வாழ்வோம். இல்லை, நாம் செய்கிற பாவம் நமக்கு தெரியும். நம்ம எவ்வளோ வன்மம் வச்சுருக்கிறோம், எவ்வளவு அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம், எவ்வளவு தீமையான காரியங்கள் சிந்தனைகள் நம் உள்ளத்தில் வந்து போகுது, எவ்வளோ படம் மாதிரி போய்கிட்டு இருக்கு, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அத்துணைக்கும் நாம் பாவ மன்னிப்பு கேட்பதில்லை, அத்துணைக்கும் பாவ மன்னிப்பு கேட்பதில்லை. ஏதோ பாவ மன்னிப்பு பாவ சிங்கத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஏதோ சும்மா, ஆண்டவர் நான் பேசியிருப்பேன் சாமி, ஆண்டவரே நான் அப்படிலாம் பேசியிருப்பேன், கெட்ட வார்த்தை பேசினாலும் பேசியிருப்பேன், அதுவும் பேசினாலும் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் கூட உண்டு. அப்படி இல்லை, உண்மையாக அந்த உணர்கின்ற மனநிலை நமக்குள்ளாக இருக்கிற போது அதுதான் நம் வாழ்வில் உண்மையான அந்த உயிர்த்தெழுகின்ற வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்குது. இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லை என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்க்கிறோம் என்றால் பாவம் போக்கும் பலி என்பதை இறந்தவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். இல்லை, அதெல்லாம் புனிதர்களாக வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் மனிதர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்தபோது பலவீனத்திற்கு உட்பட்டிருப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாக
அவங்க உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீண்டும் அவர்கள் விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் அந்த தூய்மை நிலையை அடைய வேண்டும். அந்த தூய்மை, அதான் கடவுள் சொல்றாரு, நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமடல், தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 13, 14 இவ்வாறு சொல்கிறது. சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் இறந்தோரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இறந்தவர்கள் எப்படி இறந்தாங்க, எந்த சூழ்நிலையில் இறந்தாங்க, அவர்கள் என்ன மனநிலையில் இறந்தாங்க, எவ்வளோ இந்த உலகத்தில் பாவங்கள் செய்து இறந்தாங்க, கண்டிப்பாக இறந்தவர்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அடுத்து, எதிர்நோக்கி இல்லாத மற்றவர்களைப் போல நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்காக துயருறக்கூடாது. இறந்தவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துயருறக்கூடாது. மாறாக அவர்களுக்காக அறிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் ஒவ்வொருவரும் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவரோடு அழைத்து செல்கிறார், உயிர்த்தெழச் செய்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இது விவிலியம் ரொம்ப தெளிவாச்சு. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நான் நம்புகிறோம். அப்படியான், அதான் ரொம்ப தெளிவாக முதல்ல சொல்றாரு பவுலடிகளார், நீங்கள் இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தன் இறக்குறான் அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, நல்லவங்களாக வாழ்ந்தாங்களா, தீயவங்களாக வாழ்ந்தாங்களா, இந்த சமூகத்துக்கு 4 பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா, துரோகம் பண்ணியிருக்காங்களா, அல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற போது தான தர்மங்கள் செஞ்சுருக்காங்களா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கருமையாக வாழ்ந்திருக்காங்களா, இல்லை யாரை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்பாக பரிவோட பாசத்தோட எல்லாரோடையும் பேசுகிறவங்களா வாழ்ந்தாங்களா, இல்லை வெறுப்போட கோபத்தோட ஆணவத்தோட அதிகாரத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிஞ்சு போனாங்களா. இறந்தோரை பற்றி நம்ம அறிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அவங்கள பற்றி நம்ம வருத்தப்படுறதுக்கு இல்லை, மாறாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என நம்புகிறோம். அப்படியானால் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறந்தோர், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவோடு என்ன செய்யணுமா? கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவரோடு ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறந்தோர் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டாங்க. கிறிஸ்து எப்படி இறந்தார், கிறிஸ்து எப்படி இறந்தார் அப்படின்னு தெரியணும். கிறிஸ்து இறந்ததை போல அவர் அவரோடு இணைந்த நிலை, அவரோடு வாழ்ந்து அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள் விண்ணகத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். அவர் எடுத்துச் செல்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது. விவிலியம் நம்ம கரெக்டாக பார்க்குறோம் அப்படின்னா, விவிலியத்தை புரிந்து கொள்கிறோம் என்றால் அந்த அடிப்படையில் நாம் கரெக்டாக அந்த விவிலியத்தை அறிஞ்சு கொள்ளணும். கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறந்தோர், அவர் இறந்தோரை கடவுள் அவரோடு அழைத்து வருகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமடல், கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமடல் அதிகாரம் 5 இறை வார்த்தை 1 - 5 வரை மிக தெளிவாக சொல்லும். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற அந்த உடலாகிய உடலை கூடாரம் அப்படின்றாரு பவுலடிகளார். இந்த உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் மேலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. விண்ணகத்தில் நமக்காக ஒரு வீடு ஒன்று உண்டு. அது விண்ணகம்தான் தாய்நாடு. அந்த வீடு என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஒருபோது மனிதர் கையால் கட்டப்பட்டதல்ல, அது நிலையானது என்பது நமக்கு தெரியும். இந்த கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகில் சார்ந்த நாம் அந்த வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விட, அந்த வீட்டை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஏங்கி பெருமூச்சு விடுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா வந்தாங்க, ஃபாதர் நான் மோட்சம் போயிடுவினா, அந்த கேள்வி, நான் மோட்சம் போயிடுவினா அப்படின்னா, ஏன்ட்ட கேட்குறியம்மா, நான் மோட்சம் போயிடுவினா அப்படின்னா எனக்கு தெரியும். ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு எனக்கு தெரியும். நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியும். கடவுளுக்கு முன்னால் மனசாட்சியோடு நான் கடவுளுக்கு முன்னால் உட்காந்து நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களை பற்றி எனக்கு என்னமா தெரியும்?
நீங்கள் மோட்சம் போயிடுவீங்களான்னு ஏன்ட்ட கேட்குறீங்களே. மோட்சம் போயிடுவீனான்னா இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு சிலர். நாங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னமும் செய்யலாம், ரட்சிக்கப்பட்டதெல்லாம் இல்லை, அடையாளம் அல்ல, அது அல்ல அடையாளம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை மட்டும்தான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, வேறு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். இல்லை நான் கோயிலுக்கு வந்தேன், ஜெபமாலை சொன்னேன், யார் வம்புக்கு போக மாட்டேன், யார் தும்புக்கும் போக மாட்டேன், இல்லை, மோட்சம் கிடைக்காது. அப்போ அந்த அம்மா கேட்ட கேள்வி, நான் மோட்சம் போயிடுவேன். அப்போ நான் கேட்டேன் அந்த அம்மாட்டேன், ஏம்மா கடவுளை நம்புறீங்களா? நம்புகிறேன் ஃபாதர். கடவுள் காரியத்தை செஞ்சீங்களா? செய்கிறேன் ஃபாதர். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிங்களே, எந்த நேரம் வர எத்தனை பேரை திட்டினீங்களா? ஆமாம் ஃபாதர், மனசில் திட்டியிருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரி கத்திக்கிட்டே கிடக்கிறா ஃபாதர், தாங்க முடியல, அவள் பேசுகிற பேச்சை என்னால் கேட்க முடியல, எந்த நேரம் கத்துறா, அதை நான் என்ன செய்கிறது, நான் வேறு வழி இல்லை, அவளை திட்டத்தான் செய்கிறேன். மோட்சம் போக மாட்டியம்மா, மோட்சம் போக மாட்டியம்மா. என்ன ஃபாதர் இப்படி சொல்லிட்டிய? நான் தான் கோயிலுக்கு வரேனே, நான் தான் ஜெபம் சொல்கிறேனே, நான் தான் திருப்பலி ஒப்பு கொடுக்குறேனே, நான் தான் ஜெபமாலை ஒப்பு கொடுக்குறேனே, நான் தான் சிலுவை பாதையெல்லாம் ஒப்பு கொடுக்குறேனே. அது மட்டும் கிரைட்டீரியா இல்லை, அது மட்டும் அளவுகோல் இல்லை. இந்த நாள் நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இந்த நாள் முடியும் வரை நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேனா? கிறிஸ்து செய்த நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் நான் செய்கிறேனா? கிறிஸ்து செஞ்ச அந்த நல்ல காரியங்களை நான் இந்த உலகத்தில் செய்கிறேனா? கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் என் வாழ்க்கையை அமைச்சு கொள்றேனா? 4வது வசனத்தை வாசிங்க. இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் எந்த நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். இந்த கூடாரத்தை விட்டு விலக வேண்டும். இந்த அம்மாவுடைய ஆசை என்ன? நான் சீக்கிரம் இறந்துடணும், நான் விண்ணகம் போகணும், அதான் ஆசை. வாசிங்க பார்ப்போம். இந்த உலகத்தை விட்டு நான் போயிடணும், இந்த கூடாரத்தை விட்டு போயிடணும். அடுத்து மாறாக விண்ணகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம் விருப்பம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நம் வாழ்க்கையில் அந்த ஒரு நிலையை அடையவில்லை என்றால், நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அந்த தூய்மை நிலையை அடையவில்லை என்றால், அதான் கடவுள் ரொம்ப அருமையாக சொல்றாரு, இந்த நிலையை அடைவதற்கு, அந்த விண்ணக நிலையை அடைவதற்கு கடவுள் நம்மை தயாரித்து அந்த மீட்பை உறுதிப்படுத்துகிறார். அதுதான் உத்தரிக்கிற ஸ்தலம். கடவுள் நம்மளை தயாரிக்கிறாரு. இந்த உலகத்தில் நீங்கள் நல்லதாக தான் வாழ்ந்திருக்கீங்க, ஒரு சில நல்ல காரியங்கள் தான் செஞ்சுருக்கீங்க, ஆனால் இருந்த போதிலும் முழுமையாக நீங்கள் கடவுளுக்காக அந்த தூய்மை நிலையை, பரிசுத்த நிலையை இன்னும் அடையலை. அந்த நிலையை அடையணும் அப்படின்னா உங்களை ஆண்டவர் தயாரிக்கிறார். இறந்த பிறகும் ஆண்டவர் அந்த நிலையில் நமக்கு அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்பதை கொடுத்து அங்கு நம்மை தயாரித்த பின்பாக அந்த மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக ஆண்டவருடைய தூய நிலைக்கு நம்மை உறுதிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எந்திரிச்சு நில்லுங்களே, எல்லாருமா எந்திரிச்சு எழுந்து நின்று மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவா, மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவா, மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் புவியில் வாழ்கின்றோம்,
மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், இறைவன் இறப்பை கடந்தவர், அவரி வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. Praise the Lord. Hallelujah. 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 இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். மனுஷன் நெஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. பூவும் புல்லும் இந்த உலகத்தில் வாழ்கிறது, அது எப்போ உதிரும் எப்போ உலர்ந்து போகும் தெரியாது. ஈசல் முளைச்சி வருது பார்த்தீங்களா? எவ்வளோ நாள் வாழுது ஈசல்? ஒரு நாள் தான், அவ்வளோதான், ஒரே நாள். நீங்கள் பிடிச்சி ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா அதுவும் முடிஞ்சு. அந்த ஒரு நாள் கூட அதுக்கு ஆயத்தம் இல்லை. ஈசல் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரே நாள் தான். கடவுள் படைத்த ஒரே நாளில் அது மாண்டு மடிஞ்சு போயிடுது. நமக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்குறாரு, எத்தனையோ ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிச்சை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். சாலமோனின் ஞான புத்தகம், சாலமோனின் ஞான புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை. அதிகாரம் 3 எடுத்துட்டீங்களா? சாலமோனின் ஞான புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 6 வாசிங்க பார்ப்போம். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல ஆண்டவர் அவர்களை புடமிட்டார், எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார், எரிபலிகளை போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, இறந்தவர்களை பற்றி சொல்கிறது. 5வது வசனத்துக்கு போங்க, மேல 5வது வசனத்துக்கு. சிறிதளவு அவர்கள் தண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு அவர்களுக்கென ஒரு கைமாறு இருக்கிறது, அதுதான் விண்ணகம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த சிறிதளவு தண்டித்து திருத்தப்படுவதுதான் இந்த உலகத்தில் உத்தரிக்கிற ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது சிறிதளவு தண்டித்து திருத்தப்பட்ட பின் அவர்கள் மீண்டுமாய் அந்த பெரிய பேரின்பத்திற்குள்ளாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைமாறு உண்டு. ஆண்டவர் இந்த கைமாறை பற்றி அதிகமாக பேசுவார்.
விவிலியத்தில் கைமாறு உண்டு, நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அந்த கைமாறு உண்டு என்று ஆண்டவர் சொல்வார். இந்த கைமாறு என்பது விண்ணகத்தை குறித்து அதிகமாக ஆண்டவர் பேசி கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விண்ணகம் தான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய கைமாறு. அந்த கைமாறை நாம் ஒருபோதும் விட்டுறக்கூடாது. இறந்தவர்களுக்காக லிஸ்ட் எடுங்க. எத்தனை பேருக்கு இறந்தவங்களை தெரியும்? இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்டால் ஒருவேளை இந்த குடும்பத்தில் தாத்தா பாட்டிங்களை தெரியும், அதுக்கு முன்னால் இருந்தவங்களாம் தெரியாது. இறந்தவங்க ஒரு லிஸ்ட்டு, ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா அந்த சுவர் ஃபுல்லாக ஒரு படம் வரைஞ்சிருந்தாங்க. படம் என்பது மரம் போல் வரைஞ்சிருந்தாங்க. கீழே அடியில் அவர்களுடைய முன்னோர்களுடைய தாத்தா பாட்டி அவங்க 2 பேருடைய பேர் எழுதி அவங்க தான் வேரில் வச்சுருந்தாங்க. அந்த வேரில் வச்சு அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அந்த தாத்தா பாட்டியுடைய ஃபோட்டோ 2 வேரில் அவங்க தாத்தாவும் பாட்டியும். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 5. அந்த 5ம் அடுத்த கிளைகளாக மாறுது. அந்த கிளைகள்லேருந்து எத்தனை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதான் மிகப்பெரிய 5 தலைமுறைக்கு வச்சுருந்தாங்க. 5 தலைமுறைக்கு வச்சுருந்தாங்க ஃபோட்டோ. வச்சுருக்க முடியுமா? முடியாது. 5 தலைமுறைக்கு வச்சுருந்தாங்க. அந்த அந்த பழைய ஃபோட்டோலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஒரு சிலர் முகமே சிதைஞ்சு போன முகம் மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் அந்த இப்போ இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லா முகமும் அப்படியே பிரகாசமாக அப்படியே இந்த மரத்தில் பழம் காய்ச்சி தொங்குறது போல் அப்படி சித்தரிச்சிருந்தாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஃபேமிலி கேலண்டர்னு ஒரு கேலண்டர் போடுறாங்க. ஃபேமிலி கேலண்டர் ஒவ்வொரு வருஷமும் அந்த குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் போடுவாங்களாம். அப்போ அவங்க பெரிய குடும்பம், அவங்க சொல்கிறாங்க பெரிய குடும்பம் ஃபாதர் நாங்கள், அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கோம். அந்த பெரிய குடும்பம் நாங்களே ஃபேமிலி கேலண்டர் அடிச்சுக்குவோம். எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த கேலண்டரில் என்ன, இந்த மாதம் ஜனவரி மாதமா, இந்த மாதத்தில் பிறந்தவங்க பேர் எல்லாம் இருக்கும், இறந்தவங்க பேரும் இருக்கும். அந்த கேலண்டரில் பிறந்தவங்க பேரையும் போட்டிருப்பாங்க, இறந்தவங்க பேரையும் போட்டிருப்பாங்க, கல்யாண நாள் போட்டிருப்பாங்க, அல்லது அந்த பிள்ளைங்களுடைய ஏதாவது முக்கியமான நாட்கள் எல்லாமே அந்த கேலண்டரில் எல்லாம் இருக்கும். இந்த நாளில் இன்றைக்கி கூடணும், ஓகே, இந்த நாளில் இவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த குடும்பம் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கின்ற குடும்பமாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ சொல்கிறாங்க, இன்றைக்கி தாத்தா இறந்த நாள், இன்றைக்கி வாங்க எல்லாரும் ஜெபிக்க முடியலன்னா வீட்டுக்கு வர்றவங்க வாங்க, வீட்டுக்கு வராதவங்க என்ன செய்யணும், ஆன்லைன்லையாவது ஜெபிக்கணும், ஆன்லைன்லையாவது ஜெபிக்கணும். அந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்றது உருவாக்குறாங்க பாருங்கள், ஒரு ஃபேமிலி லிஸ்ட்டு. இன்றைக்கி அதான் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியணும். உதவி தாத்தா பாட்டிக்கிட்ட சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருந்தா அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியும். வாங்கி சாப்பிடலன்னு வச்சுக்கிறோங்க, தெரியாமல் போயிடும். அப்போ இறந்தா கூட தெரியாது. அது சின்ன வயசுல இருந்தால் இறந்துட்டாங்கன்னா தெரியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த பிள்ளைங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, முன்னோர்களை நினைவுபடுத்த வேண்டும், அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும். அவர்கள் பட்ட கஷ்டங்களை கூட அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். தாத்தா பாட்டி இன்றைக்கி எல்லா வசதிகள் இருக்குது. இன்றைக்கி வரும்போது அதான் பேசிக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி எல்லா வசதிகள் இருக்குது. காரில் வர்றோம், போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் முன்னால் யோசித்து பாருங்கள், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், 60 வருஷத்துக்கு முன்னால் யோசித்து பாருங்கள். இந்த பெரிய பாட்டிங்கள்லாம் பிறந்த வருஷத்தில் கரண்ட் இருந்துச்சா, ரோடு இருந்துச்சா, பஸ் இருந்துச்சா, எவ்வளோ நடந்தோம், எவ்வளோ போனோம். ஆனால் அந்த தாத்தா பாட்டி காலத்தில், அந்த காலத்துலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல கோயில் இருக்கும், நடந்து போயிருப்பாங்க. ஏன்? ஆன்ம தாகம். இன்றைக்கி பக்கத்தில் தான் கோயில் இருக்குது, ஆனால் வரமாட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இருந்த அந்த ஆன்ம தாகம் என்பது இப்போ நமக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஆன்ம தாகத்தோடு வாழ்ந்த அந்த முன்னோர்களை நாம் நினைத்து பார்ப்பது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஒரு லிஸ்ட் எடுங்க. உங்கள் குடும்பத்தில் தாத்தா திருமணத்துக்கு வருவாங்க. திருமணத்துக்கு வரும்போது அந்த முன்னோருடைய லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா பேர் என்ன, அவங்க அப்பா அம்மாவுடைய பேர் என்ன, அவங்க அப்பா அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் எழுதுவாங்க. அந்த திருமணத்தினுடைய அது என்ன சொல்கிறது, ஓலை எழுத வரும்போது கேட்பாங்க, அந்த தலைமுறை அடுத்து அவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதில் எழுதுவாங்க. அப்போ ஒரு சிலருக்கு தெரியாது, பேரே தெரியாது. அது இறந்துட்டாங்க ஃபாதர், ரொம்ப வருஷம் ஆச்சு, தெரில இப்போ அப்படின்வாங்க. இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா பேர் சொல்லுவாங்க, அவங்க அப்பா அம்மா பேர் கேட்டால் கூட தெரிய மாட்டுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக மாறி போய் விட்டாங்க. இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்படி ஒருபோது இருக்கக்கூடாது. நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இறந்தவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இறந்தவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாவிட்டால் வாழ்கின்ற வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது நமக்கு ஒருபோதும் தெரியாமல் போய்விடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனித மோனிக்கம்மாள் இருந்தாங்க.
மோனிக்கம்மாள் இருந்தாங்களா? மோனிக்கம்மாள் யார்? புனித அகஸ்தினாருடைய தாயார். அந்த மோனிக்கம்மாள் அந்த அகஸ்தினாரை மனம் மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ நாள் தவம் இருந்தாங்க, ஜெபித்தாங்க, மண்டியிட்டாங்க, ஆண்டவர் பாதத்தில் முறையிட்டாங்க. அந்த அம்மா இந்த மகனை மனம் மாற்றிய பிறகு அந்த அம்மா மகன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே நீ எனக்கு எந்த இடத்துல என்னை கொண்டு புதைப்பியோ எனக்கு தெரியாது, நான் இறந்த பிறகு எந்த இடத்துல நீ என்னை புதைப்பியோ அது எனக்கு தெரியாது, எந்த இடத்துல எனக்கு கல்லறை வைப்பியோ எனக்கு தெரியாது, ஆனால் நீ பலிபீடத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் என்னை நினைவு கூர்ந்து கொள். நீ பலிபீடத்தில் நிற்கும்போது ஒவ்வொரு நாளும் என்னை நினைவு கூர்ந்து கொள் அப்படின்றாங்க. எவ்வளோ ஒரு புனித ஆசீர்வாதமான புனிதை. இறந்த பிறகு என்னை நினச்சி பாருப்பா, என் பாவத்துக்காக வேண்டு, எனக்காக வேண்டு, நீ பலிபீடத்தில் நிற்கும்போது எனக்காக வேண்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு அம்மா இருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி. அவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு எப்போல்லாம் போறீங்கன்னா அந்த பாட்டி சொல்லுவாங்க, ஃபாதர் தம்பி மகனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க, மணி நான் எங்கே இருந்தாலும் என் சாவுக்கு மட்டும் வந்துடுறா, எங்கே இருந்தாலும் நான் இறந்துட்டேன்னா அன்னைக்கு மட்டும் வந்துடுறாப்பா, எனக்காக ஒரு பூசை மட்டும் ஒப்பு கொடுத்துரு, அது போது நான் ஆன்மா மோட்சம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்தி உள்ள பாட்டி. ஆலயத்தில் அவங்க தான் ஜெபமாலை சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு சிலர் ஜெபமாலை சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க, வெளியில் போய் வேறு மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த அம்மா எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச அம்மா. ஜெபமாலை சொல்லி ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. யார் என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க, காதில் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஒரு மன திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு தாய். 88 வயசு வரை வாழ்ந்தாங்க, இறந்து போனாங்க. 88 வயசு வரை வாழ்ந்த அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பது கண்டிப்பாக கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை வாழ்வை கொடுப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். திருச்சபை என்பது ஒரு சிலருக்கு தான் புனிதர் பட்டம் என்பதை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் புனிதர் பட்டம் கொடுப்பதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் புனிதர் பட்டம் கொடுக்கிறது. ஒருவேளை குருக்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு, திருமணமானவர்களுக்கும் புனிதர் பட்டம் கொடுக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது. ஆனால் ஒரு சிலர் உண்மையாகவே இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள், புனிதமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற வரை யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செய்து கொண்டே இருக்கிற மனிதர்கள் உண்டு. பார்க்கின்ற மனிதர்களை பார்த்து விட்டால் பரிதாபப்படுகிற மனிதர்கள் உண்டு. இவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அந்த நம்பிக்கை அதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, கடவுள் கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை. கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இருப்பவர்கள் ஆண்டவரோடு உயிர்த்தெழுகிறார்கள். அந்த நிலை தவறுகிற போதுதான் நாம் எங்கு போகிறோம்? உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போகிறோம். அதை விட மோசமான வாழ்க்கை வாழ்கிற போதுதான் அடிநரகத்திற்கு நாம் செல்லும். அந்த அளவுக்கு நாம் மோசமானவங்க இல்லை அப்படி நான் நம்புகிறேன். கொலை செய்வதற்கும், அடுத்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அடியோடு அழிப்பதற்கும், வன்மத்தோடு வாழ்வதற்கும், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூரர்களாக நம் உலகத்தில் வாழ்வதில்லை. அப்படி மோட்சத்தில் நரகத்திற்கு செல்வதற்கு. ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம். அதையும் கூட செய்யாமல் புனித ஒரு வாழ்க்கை நிலைக்கு நம்மை தயார்படுத்துகிறோம் என்றால் அதுதான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு இயல்பான ஒரு வாழ்க்கை நிலையாக இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த வாழ்க்கை என்பது இறந்தவர்களை நினைத்து பார்க்கிற இந்த மாதத்தில் நீ தயவு செய்து எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கல்லறைக்கு போங்க. கல்லறை என்பது மிகப்பெரிய தியான மடம் அப்படின்றாங்க. கல்லறை என்பது மிகப்பெரிய தியான மடம். யாரும் சொல்லிக் கொடுக்காத தியானத்தை கல்லறை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்றாங்க. போய் பாருங்கள். ஒரு இறந்த சின்ன குழந்தை, 1 வயசில் இறந்த குழந்தை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைய பாருங்கள். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? மாசில்லா குழந்தைகள்னு சொல்கிறோம். கடவுளை, இந்த குழந்தைய இந்த உலகத்திலிருந்து 1 வயசில் எடுத்துக்கிட்டியப்பா, என்னை இவ்வளோ வருஷம் வாழ வச்சிருக்கியப்பா, என்ன நன்மையை நான் செஞ்சிட்டேன் கேளுங்க. அந்த கல்லறையில் போய் தான் கேட்கணும். என்ன நன்மையை செஞ்சுட்டேன், என் குடும்பத்துக்கு என்ன நன்மையை செஞ்சுட்டேன், என் மனைவிக்கு நான் என்ன நன்மையை, சந்தோஷத்தை இந்த உலகத்தில் கொடுத்துட்டேன், என் மனைவிக்கு என்ன சந்தோஷம் இந்த உலகத்தில் கொடுத்துட்டேன். இந்த குழந்தைய போல் என்னை அப்பயே எடுத்திருந்தீங்கன்னா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லையே. அப்போ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பர்பஸ், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை வளர்த்துருக்கீங்களே, இதுவரை ஆளாக்கியிருக்கீங்களே. நான் பாவம் செய்த போதும் என்னை நேசிச்சிருக்கீங்களே, நான் பாவம் செய்த போதும் இந்த உலகத்தில் என்னை அன்பு செஞ்சுருக்கீங்களே, நான் இந்த உலகத்தில் பாவம் பண்ணிய போதும் கூட என்னை இந்த உலகத்தில் அன்பு அரவணைச்சு இத்தனை நாள் எத்தனையோ ஆபத்துக்கள், நான் சாகும் தருவாய் வந்துச்சு, எத்தனையோ இடத்துல நான் செத்துருக்கணும், ஆனால் மீண்டும் என்னை வாழ வச்சிருக்கீங்களே. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கப்பா, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கேன்.
எப்பயோ நான் செத்துருக்கணும், ஆனால் இன்னும் எனக்கு வாழ்வு அந்த உயிர் பிச்சை என்பதை கொடுத்துருக்கீங்களே, என்ன நோக்கப்பா? கல்லறையில் போய் கேளுங்க. எங்கே போய் கேட்கணும்? போகணும், கல்லறைக்கு போகணும். கல்லறை என்பது மிகப்பெரிய ஒரு தியான மடம். போங்க, அதில் போய் தியானம் பண்ணுங்க, கேளுங்க, இந்த மனுஷங்க என்ன பாவம் பண்ண எடுத்துக்கிட்டீங்க, இன்றைக்கி நான் என்ன நல்லது செஞ்சுட்டேன் வச்சுருக்கீங்க, நான் என்ன நல்லது செஞ்சுட்டேன் வச்சுருக்கீங்க. அப்போ இன்னும் நல்லது செய்வதற்கு என்னை தூண்டி எழுப்ப வேண்டாம், நன்மைத்தனங்கள் செய்வதற்கு என்னை தூண்டி எழுப்ப வேண்டாம். இன்னும் இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை செய்ய ஆனால் எத்தனை இன்னும் நான் வன்மத்தோடு தானே ஆண்டவரே வாழ்கிறேன், வன்மத்தோடு தானே வாழ்றேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, செத்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன் சொல்லுவாங்க இல்லையா, வசனத்தை கேட்டிருக்கீங்களா இல்லையா? நாமளே சொல்கிறோம், நீ செத்த பிறகு நீ யாரும் மன்னிக்க, கடவுளே உன்னை மன்னிக்க மாட்டாரு, கடவுளே உன்னை மன்னிக்க மாட்டாரு. நீ என்ன செத்த பிறகு மன்னிக்கிறதுக்கு? கடவுளுடைய மன்னிப்பு தான் நமக்கு முக்கியம். நீ என்ன மன்னிச்சான்னா மன்னிக்கலைன்னா என்ன, இந்த மனிதனோட பேசினா பேசலாம் என்ன, அது இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமான வாழ்க்கை. அன்பை பகிர்ந்துக்கிட்டே இருக்கணும், அன்பை பகிர்ந்துக்கிட்டே இருக்கணும், அன்பை பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த பிரகடனப்படுத்த அந்த வாழ்க்கை தான் அந்த இறந்தவர்களை நாம் நினைத்து பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரே, எனக்கு எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குது, இந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போதெல்லாம் நினச்சி பார்க்கணும், கடவுளை என்ன அன்பு செய்கிறீங்க, ஏன் என்ன அன்பு செய்கிறீங்க, ஏன் எதனால் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்குறீங்க, ஏன் இறந்தவர்கள் இன்று உன் பாதம் வந்திருக்காங்க, அவங்களாம் நீ எடுத்துக்கிட்டீங்க, என்ன எடுக்கலை, ஏன் ஆண்டவரே? நாம் கேள்வி கேட்ட ஆண்டவர் பாதம் நாம் மனம் வருந்த வேண்டும். எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கண்களை மூடி இந்த இறந்தவர்கள் எல்லாவரையும் உன் குடும்பத்தில் இறந்தவங்களாம் நினச்சி பாருங்க. கண்ணை மூடி எப்படிப்பட்ட மனநிலையில் இறந்து போனார்கள்? ஒருவேளை அவர்கள் தன்னையே மாய்த்து கொண்டு இருந்திருக்கலாம். குறிப்பாக அதிகம் 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 ஜெபிப்பது என்பது அவர்களுக்காகத்தான். அதிகம் அதிகம் தன்னையே மாய்த்து கொண்டவர்கள், ஆக்சிடெண்ட்டில் இருந்தவங்க, ஹார்ட் அட்டாக்ல இருந்தவங்க, தன் பாவத்தை நினைத்து மனம் வருந்த நேரம் இல்லாமல் இறந்து போனவங்க யாரு? என் குடும்பத்தில் படுத்த படுக்கையாக கடந்தவங்க கண்டிப்பாக அவருடைய பாவத்திற்காக மனம் வருந்தி இருப்பார்கள். அவர் கண்டிப்பாக ஆண்டவருடைய மோட்ச பேரின்பத்தில் இருப்பார்கள். அந்த கல்வனுக்கு ஆண்டவர் இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் அப்படின்னு சொன்னாரு. அதே போல மனம் வருந்திய ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வான்வீட்டில் இருப்பார்கள். ஆனால் மனம் வருந்தாமலே இறந்து போனவர்கள், ஆண்டவர் என் அப்பாவுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, என் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன், அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க, மனம் வருந்திருப்பாங்களா? சின்ன சின்ன தவறுகள் செய்திருக்கலாம், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம். ஆண்டவரே, அவளை மோட்ச பேரின்பத்தில் கொண்டு போய் சேருங்கப்பா. ஆண்டவர், இதை மாசில்லா குழந்தைகள் உன் பாதத்தில் இருப்பாங்களே, குழந்தையா இருக்கும்போது என் குழந்தை இறந்து போச்சே, இந்த மாசில்லா குழந்தைகள் அவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே, அவர்கள் எங்களுக்காக துதிக்கட்டும் ஆண்டவரே, நாங்களும் அந்த பேரின்பத்தை அடைய துதிக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த பரிசுத்த வாழ்வை அடைய வேண்டும் என்று தூய்மை நிலையில் இருக்கின்ற உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஏங்கிக்கிட்டு இருக்காங்களே, எத்தனையோ ஆன்மாக்கள் எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி அதோ மறந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிங்க. கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட எல்லாரையும் நினைச்சு பாருங்க. சொந்த பந்தங்கள், உறவுகள், எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறவங்க, இன்றைய நிலை இன்னைக்கு காலையில் இறந்தவங்க கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க. எல்லாருக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உறவினர்களோ சொந்தங்களோ அல்லது வேறு மனிதர்களோ யாராக இருந்தாலும், ஆண்டவரே நான் இந்த மனிதர்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த ஆன்மா நித்திய இளைப்பாட்டை அடையட்டும் ஆண்டவரே, எந்த ஆன்மாவது பேரின்பத்தை அடையட்டும் ஆண்டவரே, எந்த ஆன்மாவது நிலையான அந்த பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. ஒரு நிமிடம் அப்படியே நினைத்து பார்ப்போம். அந்த ஆன்மாக்களுக்காக மௌனமாக அப்பா, அந்த ஆன்மா எவ்வளவு வேதனைப்படுகிறது. அந்த வேதனையின் உச்சத்தில் சென்றவர்கள் தான் சொல்ல முடியும். புனித பவுஸ்தினா அந்த இடத்திற்கு ஆண்டவர் காட்சியாக எடுத்துக்கொண்ட போது அதோ வேதனை நிறைந்த அந்த வேதனையில் தீ பிளம்பில் அவர்கள் எரிந்து கொண்டிருந்தார்கள்.
ஜெபித்து கொண்டிருந்த, எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டிருந்தார்கள். எனக்காக யாராவது ஒரு ஆன்மா ஜெபிக்காதா, நானும் விண்ணகம் நோக்கி செல்ல மாட்டேனா என்று அந்த பவுஸ்தினாவை பார்த்து அவர்கள் கதறியதை போல அந்த ஆன்மாக்கள் இன்று நமக்கு அதற்காகத்தான் இறை இரக்கத்தின் மண்டாட்டை ஒவ்வொரு நாளும் இறந்தவர்களுக்காக ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டு, ஆண்டவரே இனிமே அப்பாவுக்காக நான் ஒப்புக் கொடுப்பேன், இந்த இறை இரக்கத்தின் ஜெபமாலை ஒப்புக் கொடுப்பேன், என் அம்மாவுக்காக ஒப்புக் கொடுப்பேன், என்னுடைய மூதாதையர்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பேன். அவர்கள் வாழ்விலே அவர்கள் அந்த மோட்ச பேரின்ப வாழ்வை, நிலை வாழ்வை கண்டுகொள்ள வேண்டுமா நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே அந்த முடிவில்லாத வாழ்வை அவங்களுக்கு தாங்கப்பா, இப்ப கொடுங்கப்பா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உம் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, இதோ இந்த குடும்பத்தில் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. இதோ அக்னிகள் அவர்கள் தவிக்கின்ற அந்த தவிப்பை நான் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அந்த தூய்மை நிலையை பெற்று ஆண்டவரே விண்ணக நிலைக்கு கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் பெற்றோர்களுக்காக, அவர்கள் செய்த பாவங்களுக்காக, துரோகங்களுக்காக, அவர்கள் செய்த புண்ணியங்களின் நிமித்தம் ஆண்டவரே, அவர்கள் செய்த இரக்கச் செயல்களின் நிமித்தம், இந்த உலகத்தில் அவர்கள் செய்த நன்மைகளின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களுக்கு நித்திய பேரின்ப வாழ்வை நீர் கொடுப்பீராக. இந்த உலகத்தில் வாழ்ந்த பாவங்கள் சிறிதாகினும் ஆனால் நன்மைத்தனங்கள் எத்தனையோ பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார்களே, அதன் நிமித்தம் ஆண்டவரே நிறைவான, மகிழ்வான, நிலையான பேரின்ப வாழ்வை அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக.